ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறீங்க. ஹோம் டூர்னால் இது கிச்சனு, இது பாத்ரூமு, இது பெட்ரூம்னு சொல்ல போகிறதில்ல. எல்லாரும் பார்த்தாலே தெரியும். இங்கே யாருக்கும் தெரியாத மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க இருக்க போகுது. வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வீடு கட்ட போகிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. வீடு கட்டாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் பல பேருக்கு அதோட அமௌண்ட்டு எவ்வளோ வரும்னு தெரியாமல் இருக்கிறது தாங்க. அதனாலேயே பாதி பேர் வீடு கட்டுறதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த எவ்வளோ அமௌண்ட்டு வருங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த வீட்டோட அளவு என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த வீடு ஃப்ளாட்டு 2.25 செண்டு. 2.25 சென்டில் நாங்கள் சுற்றிலும் ஒரு அடி மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாமே வீடு எடுத்துட்டோங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, வீடியோ வருது பாருங்கள். இந்த வீட்டோட அமௌண்ட்டுக்கான உள்ளடக்கம், நான் சொல்ல போகிற அமௌண்ட்டுக்கான உள்ளடக்கம் என்னென்னங்கிறத தெளிவாக கேட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு 10 லட்சம் லோன் போட்டு தாங்க கட்டியிருக்கோம். லோன் போட்டால் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறது. லோன் போடுறதுக்கு இல்லைங்க, லோன் போடுறதுக்கு முன்னாடி எங்கெங்கே எவ்வளோ காசு கொடுக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் தாங்க லோன் போட்டிருக்கோம். லோன் போடுறதை பற்றி உங்களுக்கு எப்படின்னு தெரியணுன்னா, என்னென்ன விஷயம் தேவை அப்படின்னு தெரியணுன்னா, நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு லோன் வாங்குறதுல நிறைய ரிஸ்க் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பேரில் இந்த வீடு இருக்குது, ஆனால் எனக்கு வருமானம் எதுவும் கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு தான் வருமானம். அவங்களும் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் எப்படி லோன் வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. சரி, இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டுக்கான உள்ளடக்கம் என்னென்ன சொல்கிறேன்னு பாருங்கள். லோன் போட்டதுக்கான வர்ற செலவு, லோன் போட்டதுக்கான வந்த செலவு. இன்னொன்று, இந்த வீட்டுக்கு பூமி பூஜை பண்ணது, அப்புறம் போர் போட்டது, அப்புறம் ஈபி கனெக்ஷனு, நில வைக்க செலவு, நிலப்பொருள், கதவு, ஜன்னல், டைல்ஸு, ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, டைல்ஸு. இங்கே கொத்தனாருங்க வேலை பார்க்க பாருங்கள். இந்த வீடு இன்ஜினியர் பிளான் கிடையாதுங்க, கொத்தனாருங்க கட்டினது தான். கொத்தனாருங்களுக்கு சம்பளம் கூலி கான்ட்ராக்டாக விட்டுருந்தோம். ஃபுல் கான்ட்ராக்ட் கிடையாது, கூலி கான்ட்ராக்ட். பொருளெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கணும். கூலி கான்ட்ராக்ட், கூலி கொத்தனாருங்க கூலி. அப்புறம் அவங்களுக்கு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு டீ, வடை, பிஸ்கட் வாங்கி கொடுக்குறதுல இருந்து, அப்புறம் பால் காய்ச்சி செலவு. முக்கியமாக பால் காய்ச்சி நாங்கள் பெருசாக பண்ணலைங்க, சிம்பிளாக ஒரு 60-70 பேர் தான் சொல்லியிருப்போம். அதுக்கான சாப்பாட்டு செலவு, ட்ரெஸ்ஸு, துணி எடுக்கிறதான செலவு, எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமேங்க. டைல்ஸ்லேருந்து எல்லாமே A to Z. ஒரு 2 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுத்திருந்தா கூட வந்த மொத்த செலவு இந்த வீட்டுக்கு. இந்த வீடு கட்டி கரெக்டாக போன வருஷம் மே மாதம் 2025 மே மாதம் நாங்கள் இந்த வீடு பால் காய்ச்சினோம். இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி 2026 பிப்ரவரி 26 2026 இது பிப்ரவரி. இந்த மாதம் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீட்டோட அப்போ செலவு 25,60,000 ரூபா. ஆனால் இப்போ அந்த வீடை திருப்பி கட்டினோன்னா, எங்கள் அண்ணன் வீடு பின்னாடி இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடை இப்படியே திருப்பி கட்டினோம்னா 1 லட்சம் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிமெண்ட்டு, மண், அப்புறம் எல்லா வீடையுமே டைல்ஸு, கொத்தனாருங்க கூலி எல்லாமே கூடிருச்சுங்க. அதனால் கூட எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கான செலவு இவ்வளோதாங்க. உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் வீடு கட்டுங்க. பெருசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள பாத்ரூமும் இதே சைஸ் தாங்க. காட்டில் பாருங்கள் வீடியோவில், இந்த சைஸ் தான் கீழே உள்ள பாத்ரூம், 2 சேம் தான். பெருசாக கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு அப்புறம் செலவு பெருசாக இழுத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்படாதீங்க. எல்லோரும் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்றாற் போல் போடுங்க, வீடு கட்டுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எந்த டவுட்லாம் இருந்தாலும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கும், இனிமேல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற உறவுகளுக்கும் என்னோடய சிறந்தாழ்ந்த